ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் ஒரு படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வியூஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு நாங்கள் எந்த படத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா சூர்யாவின் ரெட்ரோ திரைப்பயணத்தில் ஒரு புதுமையான திருப்பம்னு சொல்லலாம். படம் செம்மையாக இருக்குது கைஸ். இன்னைக்கு காலம் தான் நான் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். சூர்யா சைடு ஒரு கம் பேக்னு சொல்லலாம். ஆஃப்டர் கங்குவா படம் ஹை பட்ஜெட் எடுத்த படம் இருந்தாலும் அந்த படம் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஸ்டோரி லைன் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனா இந்த படம் சூர்யா சாருக்கு கட்டாயம் ஒரு கம்பேக் அப்படிதான் கொடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு படம். இப்போ அந்த படத்தோட ஒரு திரை விமர்சனத்தை தான் ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரையுலகம் என்றாலே அது சுழண்டாடும் சக்கரம். வாரம் திரைப்படங்கள் வெளியாகுது. சில பார்வையாளர்கள் பரவசப்படுத்துறாங்க, சில ஓய்வின்றி விமர்சனங்களால அழுத்தப்படுகின்றன தான் சொல்லலாம். இந்த ஆண்டுல முன்னணி நடிகரின் பல திரைப்படங்கள் வெளியாகி வெற்றியே தழுவி கொண்டிருக்குது. இப்போது அந்த பட்டியலில் ஒரு பேர் ரசிகர் நிதியத்தை நோக்கி பாஞ்சிருக்குன்னு சொன்னா அது சூர்யா சேட ரெட்ரோ தான். ரெட்ரோ திரைப்படம் ஒரு சாதாரண சூர்யா படம் இல்ல. இது அவர் திரையுலகத்தில் மீண்டும் உறுதியுடன் நிலைநிறுத்திக் கொள்ளும் ஒரு படம். நம்பிக்கையோட உருவாக்கிய படம் தான் இந்த படம். இது வேறு படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சூர்யா சேட ஒரு கம்பேக் முயற்சி. நமக்கு தெரியும், ப்ரீ புக்கிங்ல இருந்தே இந்த படம் காட்டிய மாஸ் அதிரடி ரசிகர்களிடையே உள்ள சில ரசிகர்கள மோசமான எதிர்பார்ப்புகளையும் தெளிவாக காட்டியிருக்கு. படத்தின் கதைக்களம் ஒரு உணர்ச்சி களஞ்சியமாக அமைஞ்சிருக்கு கைஸ். குழந்தை பருவத்தில் தந்தையை இழக்கும் சூர்யா பின்னர் ஜார்ஜ் மற்றும் அவரது மனைவியா வளர்க்கப்படுறாரு. ஆனா அப்பா என்ற உறவுக்கு பதிலாக ஒரு அடியாளி நிலைதான் சூர்யாவுக்கு கொடுக்கப்படுது. இதிலிருந்து தான் கதையின் ஒரு உண்மை உருண்டையை உருட்ட தொடங்குன்னு சொல்லலாம். பூஜா என்ற பெண்ணிடம் காதலாகும் சூர்யா வாழ்க்கையை மாற்ற ஆசைப்படுறாரு. ஆனா கடந்த காலத்தின் கர்ம சாயல் அவரை சும்மா விடுறது இல்லைல்ல. ஜார்ஜ் கொடுக்கும் ஒரு கடைசி வேலையை செய்ய மறுக்கும் சூர்யா. அதனால கிளம்பும் மோதல், அதன் விளைவாக காயமடைஞ்சு சிறை சென்று போகும் பாதிப்பு, இப்படித்தான் கதை மெதுவாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரெட்ரோ வெறும் சம்பவங்களின் தொடர்ச்சி அல்ல, இது ஒரு மோட்டார் பேர் உலகம். படத்தின் ஒவ்வொரு பகுதியும் உணர்வுகளை தனித்துவமாக பிரதிபலிக்கிறது. சூர்யாவின் வன்முறை, அவரது காதல், அவரது தியாகம், இவை அனைத்தும் ஒரு பாடம் போலவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கு ஒரு சல்யூட். ஏன்னா இந்த படம் முழுவதும் ஒரு சின்ன ரீப்ரசன்களை கொண்டு தத்துவங்களை சொல்லியிருக்காரு. படம் 6 பகுதியாக செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். லவ், லாஃப், வார், கல்ட், த ஒன் டேமன். ஒவ்வொரு பகுதியிலும் சூர்யாவின் ஒரு கேரக்டருக்கு ஒரு பரிணாமம் ஏற்படுத்தப்படுது. அந்த பரிணாமங்களே கதையின் மூச்சாக இருக்குது. சூர்யா இந்த படத்துல தனக்குன்னு ஒரு உரிய நடிப்பின் உச்சத்தை காட்டியிருக்காரு. அவரது முகபாவனை ஆட்டம், அவருடைய மௌனம், அவரது எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே மிகவும் இயல்பாக இருக்குது. ஆனா குறிப்பாக திருமண மண்டபத்தில் அந்த சாங்குக்கு மட்டும் சில காட்சியில் அவருடைய நடிப்பு இயக்குனரின் ஒரு வித்தியாசமான சினிமா மொழியை கட்டாயம் பாராட்ட வைக்குது. சூர்யா ஒரு நடிகராக வெறும் கம்பேக் மட்டுமில்ல, ஒரு கலைஞனாக மீண்டும் ஒரு உச்சத்தை தொற்றிருக்காரு. அவர் நடிப்பின் உண்மை வெறித்தனமாவே இருக்குது. அது ஒரு பயணம்னே சொல்லலாம். பூஜா கேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அழகான ஒரு நடிகை என்பதற்கு மேலாக இந்த படத்துல ஒரு உணர்ச்சிகளை அப்படியே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் சூர்யாவும் சேர்ந்து செய்யும் காட்சிகள் ரசிகர்களை நிச்சயமாக பிடிக்கும்னு நம்பப்படுது. குறிப்பாக பின்னணியில் லோலிட்டா பாடல் ஓடும் போது சில மாண்டேஜ் காட்சிகள் ஒரு காதல் கவிதையை அப்படியே உருவாக்குதே சொல்லலாம். ஜார்ஜ் நடித்துள்ள பாத்திரம் வெறும் எதிராளி அல்ல, அவர் ஒரு மனநிலை, ஒரு தற்கொலைக்கான ஒரு மனச்சோர்வு, ஒரு உருண்ட பாட்சிக்குரிய மனிதன். அவர் பேசும் வசனங்கள், டேடி இஸ் கம்மிங் டா போன்ற வசனங்கள் ரசிகர்களிடையே கிளப்பத்தையும் ஏற்படுத்துது. படத்தின் ஒளிப்பதிவு ஒரு பயணமாக இருக்குது. அந்தமான் தீவுகள், அதன் இயக்கிய அழகு, சண்டை காட்சிகள், திரைக்கு கொண்டு வரப்பட்ட விதம் அனைத்தும் உயர் தரத்தை காட்டுது. பின்னணி சந்ததிகள்ல சந்தோஷ் நாராயண் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா பேசியிருக்காரு. ஒவ்வொரு சண்டையும் ஒரு இசையாவே காட்சியளிக்கப்படுது. 2ஆம் பாதியில பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு. ஆனா மற்ற சில காட்சிகள் சோர்வுகள் இருந்தன. நாசர், பிரகாஷ் ராஜ், ஜெயராம் போன்ற நடிகர்கள் எதுக்கு வந்தாங்க என்பது பற்றிய கேள்வி இருக்குது. அவங்க சரியாக அதை பயன்படுத்தலையோ என்று எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது. மேலும் யுத்த காட்சிகள் சில சமயங்களில் ஒரு சோவையும் ஏற்படுத்துது. இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட் சொன்னா சூர்யான ஒரு வலிமையான நடிப்பு. சூர்யா ஆஸ் யூஷுவல் அவர் கொடுத்த ஒர்க் கேட்ட பண்ணியிருக்காரு. பூஜா அவங்களோட ரியாக்ஷன் சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக், ஃபைட் சீன்ல செம்மையா இருக்கு. ரெட்ரோ ஒரு கதை மட்டும் சொல்ல முடியாது, அது ஒரு மனநிலை, ஒரு மனிதன் ஒரு வெளிப்பாடு. சூர்யா தனது நடிப்பால இதை ஆழமாக செஞ்சு காட்டியிருக்காரு. இது ஒரு கம்பேக் படம் இல்ல, அது நடிப்பின் சோதனையை வென்ற ஒரு கலைஞனின் திருப்பு முனைன்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் ஒரு சினிமாவை ஒரு கலை வடிவமாக அவர் எடுத்து இந்த படத்தை செதுக்கி இருக்காரு. சில குறைகள் இருந்தாலும் ரசிகர்கள் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி நல்லா இருக்குது படம். இந்த படம் என்கிட்ட கேட்டீங்கன்னா 10 கோல போடலாம்னு சொன்னா 8 மார்க்ஸ் போடலாம். செம்மையா இருக்குது படம். போய் தியேட்டர்ல பாருங்க. யூடியூப்ல சில காட்சிகள் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போய் பார்க்காதீங்க. தியேட்டர்ல மட்டும் ஒன்லி வாட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பை கைஸ்.